ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஐஸ் வாட்டர் நான் மேக்ஸிமம் குடிக்கவே மாட்டேன். ரொம்ப ரேராக வெளியே எங்கே போனால் தான் குடிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் தங்கச்சி கூட இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது. அதனால் அங்கே போகும்போது என்ன பண்ணேன்னா, வெயில் அதிகமாக இருந்தது. சரி ஐஸ் வாட்டர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிருந்தேன். அது தண்ணி பிரச்சனையா இல்லை ஐஸ் வாட்டர் குடித்தது பிரச்சனையான்னு தெரியல. தொண்டை கட்டிக்கிட்டு 2 நாளாக பேசவும் முடியல, மூச்சு விடவும் முடியல, மூக்கு அடைச்சிக்கிட்டு தொண்டை கட்டிக்கிட்டு சுத்தமாக பேச்சே வராத மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் பயமே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மெடிசன்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லமா இருந்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக மட்டன் வாங்கிறதுக்கு தான் போயிருந்தாங்க. காலியாகிடுச்சுன்னு சொன்னதுனால நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தாங்க. இதை சூப் மாதிரி வச்சு குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கி சமைக்கிறது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் அது எலும்பெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல, ஸோ அது வேக வைக்கிறதுக்காக. எந்த நான்வெஜ் செஞ்சாலும் கூடயே ஒரு வெஜ் பொரியல் மாதிரி எதாவது செய்வேன்ல. ஸோ எனக்கு சுரக்காயில் பொரியல் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். இதில் எண்ணெய் ஒரு துளி கூட நான் ஆட் பண்ணவே இல்லை. ஆனால் அதுலேயே நிறைய கொழுப்பு இருந்தது. கறி நல்லா வெந்துச்சான்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து பார்த்தா சுட சுட கையில் சுட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சூப் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக பெப்பர் தூள் நிறைய போட்டு குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் தொண்டை பரவாயில்ல